இருக்கிறோம். சிஎஸ்சி திருநெல்வேலி திருமண்டலம் உடன்படி சேகரிப்பு சார்பாக அனைத்து திருச்சபைகளுடைய அன்பு சகோதர சகோதரி குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவரும் சார்பாக உங்களை அன்போடு கூட வாழ்த்தை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவரை கத்துதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. ஆண்டவருடன் தெய்வீக சமாதான சந்தோஷ மகிழ்ச்சி உங்கள் அனைவரோடு கூட நிறைவாய் தங்கியிருப்பதாக. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை கத்தரின் 1000 மடங்கு ஆசீர்வதித்து இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவாராக. இது அருமையான மனமகிழ்ச்சியின் நாளில் காலை வேளையில் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக யாவரும் தலை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரை இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகி சர்வவல்லமையுள்ள கர்த்தரே, நீர் அன்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். இவ்வாறு துவக்க நிறைவுள்ள தெய்வீக பிரசனம் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவதாக. தூயாவியுடைய வல்ல கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். இதை கேட்கிற பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதித்தீர்கள். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக எல்லாரும் இணைந்து தெரிந்த ஒரு பாடலை பாடுவோம். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை என்று தெரிந்த பாடலை நம்மளோடு சேர்ந்து பாடி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆடுவதாம் இந்த நாளில் மகிமைப்படுவாராக. Bali
ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாய் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் புழுதியா இருப்பதாக. ஆமென். இது அருமையான காலை வேளையிலும் நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியா தெரிந்து கொண்ட வேத வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் அதிலுள்ள 18வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவராகிய கர்த்தர் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவை கொண்டு வருகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கிற பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், துன்பம், துக்கம், துயரம், கண்ணீர் யாவற்றுக்கும் ஒரு முடிவை அவர் கொண்டு வர விரும்புகிறார். ஆகவே இந்த அருமையான காலை வேளையிலும் உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களுடைய வேதனைக்கு ஒரு முடிவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆகவே நாம் எதிர்பார்ப்போடு கூட காத்திருப்போம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்ப்போடு கூட காத்திருங்கள், நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் சொல்லுகிறது. ஆண்டவரை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் அவர் சொல்லுகிற எல்லா வார்த்தையும் அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவர். அவைகளில் ஒன்றும் தவறி போகிறதில்லை. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல. அன்றியும் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? சொன்னதை சொன்னபடியே செய்து நிறைவேற்றுகிற நல்ல ஆண்டவர். ஆகவே அவரை நம்பிக்கையோடு கூட, உறுதியாக, விசுவாசத்தோடு கூட அவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்பு இன்று நிறைவேறும் என்று சொல்லி வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது. ஏன் அநேக நேரத்தில் நம் நம்பிக்கை இழக்கிறோம்? நீதிமொழிகள் புத்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும்போது இந்த வார்த்தை சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். நெடுங்காலமாக காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறது. ஆகவே ஏன் மனதில் சோர்வு உண்டாகிறது, கலக்கம் வருகிறது, நாம் நம்பிக்கையை இழக்கிறோம் என்று சொல்லும்போது வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது. நாம் அவனுடைய அனுபவத்தில் நாம் அறிந்திருக்கிறோம். எப்பொழுது நாம் ரொம்ப காலமாக நெடுநேரமாக காத்திருக்கிறோமோ அப்பொழுது நாம் நம்பிக்கையை இழந்து போகிறோம்.
ரொம்ப காலமாக படித்து முடித்து விட்டு நெடுங்காலமாக காத்திருக்கிறேன், எனக்கு எப்பொழுது வேலை கிடைக்கும் என்று சொல்லி. ஆக இனி எனக்கு வேலை கிடைக்கும் என்கிறதற்கான நம்பிக்கையும் சாத்தியமே இல்லை என்று சொல்லுகிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறது மனது. திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, இனி குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி மருத்துவம் சொல்லிவிட்டது, மருந்துகள் சொல்லிவிட்டது, மருத்துவர்கள் சொல்லிவிட்டார். ஆகவே அவ்வளவுதான் என்று சொல்லுகிற ஒரு விரக்தியின் எல்லைக்கு நாம் கடந்து வந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவரை கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கிற நம்பிக்கையின் செய்தி என்ன? நீ உன்னுடைய நம்பிக்கையை இழந்து போகாதே, உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போகாது. உன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. அந்த பிரச்சனைக்கு முடிவு வரும்போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். ஒருவேளை நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற கஷ்டங்கள் ஏன் இவ்வளவு துன்பம் என்று சொல்லி யோசிக்கிறோம். வாழ்க்கை பயணம் முழுவதும் ஒரே துக்கமும் துயரமும் தானே என்று சொல்லி யோசிக்கிறோம். வாழ்க்கை என்பது ஒரு சக்கரத்திற்கு இணையாக சொல்கிறது. எப்படி இந்த உருளையின் மேல் பகுதி அடிப்பகுதியாக மாறுவது, அடிப்பகுதி மேல் பகுதியாக சுழல்வதும் இயல்பானது. அதே போல நாம் கஷ்டத்திலும் பாடுகளிலும் துன்பத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவரை கர்த்தர் ஒரு பெரிய உயர்வை கொண்டு வருவார் என்பதை வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுது. ஒருவேளை மனிதனுடைய முயற்சி அல்லது மனிதன் கற்றுக் கொடுக்கிற செய்தி, உன்னால முடியும், நிச்சயமாக நீ முயற்சி பண்ண, நீ கடினமாக உழைத்தால் மேன்மை பெறுவாய், இப்படியெல்லாம் நமக்கு அநேக உன்னால் எல்லாவற்றையும் சாதித்து விட முடியும் என்று சொல்லி தைரியப்படுத்துகிறது. ஆனால் ஆண்டவரை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி அவர் தைரியப்படுத்துகிறார். ஆண்டவரை கர்த்தர் நம்மை அவரோடு கூட இணைத்து இந்த பெரிய பாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். ஆகவே உங்களுடைய துன்பங்களுக்கு, துக்கங்களுக்கு, துயரங்களுக்கு ஒரு முடிவை ஆண்டவரை கர்த்தர் வைத்திருக்கிறார். வேத பகுதியில் ஒரு அருமையான மக்களை, இன மக்களை குறித்து சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமம் புத்தகம் அதில் உள்ளதான 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆக இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை குறிப்பை குறித்து சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவரை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பட்ட கஷ்டத்தையும் அவர்கள் படுகிற வேதனைகளையும் பார்த்து அறிந்திருந்த ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் இனி சும்மா இருக்க முடியாது. என்னுடைய ஜனங்களுக்காக நான் வைராக்கியம் பாராட்ட விரும்புகிறேன். என்னுடைய பிள்ளைகளை நான் விடுதலையாக்க விரும்புகிறேன். அவர்களுக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்க விரும்புகிறேன். அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்க விரும்புகிறேன். அவர்களுக்கு என்று சொல்லி வைத்திருக்கிற என்னுடைய திட்டத்தை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல் ஆண்டவரை கர்த்தர் தம்முடைய திட்டத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். யாத்திராகமம் 3வது அதிகாரம் அதில் 8வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவரை கர்த்தர் சொல்கிறார், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்கள் அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆண்டவரை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை, பழைய கஷ்டமான கடினமான வாழ்க்கைக்கு ஒரு முடிவை சொல்ல விரும்புகிறார். அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு புதிய திட்டத்தையும் அறிமுகப்படுத்துகிறார். பிள்ளைகளை, இந்த அடிமைத்தனமான 430 ஆண்டுகள் உள்ள இந்த வாழ்வுக்கு ஒரு முடிவை நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். அதே நேரத்தில் உங்களுக்கு என்று சொல்லி ஒரு புது வாழ்வை நான் ஆயத்தம் செய்திருக்கிறேன். அது பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான கானான் தேசம் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு என்று சொல்லி ஒரு புதிய திட்டத்தையும் அறிமுகப்படுத்துகிறார். அதற்காகவே அவர்களை விடுதலையாக்கும்படியாக மோசே என்கிற இரட்சகனையும் ஆண்டவர் அழைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலும் நெடுங்காலமாக பிரச்சனையோடு வேதனையோடு இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஆண்டவரை கர்த்தர் ஒரு
புதிய திட்டத்தை அவர் அறிமுகப்படுத்துகிறார். அதே நேரத்தில் உங்களுடைய முந்தைய கசப்பான வாழ்வுக்கு ஆண்டவரை கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலும் இயேசு என்கிற ரட்சகர் ஒரு புதிய அத்தியாயத்தை அவர் துவக்குவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே தான் இந்த வேத பகுதி சொல்கிறது. யாத்திரையாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, இப்போதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டியது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். ஆண்டவரை கர்த்தர் படுகிற பாடுகளையும் ஒடுக்கத்தையும் கஷ்டத்தையும் வேதனைகளையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல. நம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் வைராக்கியமாக எழும்பி நன்மை செய்யும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். உபத்திரவத்தையும் கஷ்டத்தையும் பார்த்ததற்கு பின்பதாக ஆண்டவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல, அவர்களுக்கு என்று சொல்லி நன்மைகளை செய்யும்படியாக விரும்புகிறார். இது ஜனங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தது. யாருக்கு இந்த பிரச்சனை? எண்ணாகமம் 1வது அதிகாரம் 46வது வசனம் சொல்லுகிறது, 6,35,550 பேர் கொண்டதான ஒரு பெரிய சேனை. இது 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 6,35,550 பேர் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சேனை. அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு தேசத்திற்கே வந்த பிரச்சனை, ஒரு ஜனக்கூட்டத்திற்கு வந்த பிரச்சனை. ஆனால் ஆண்டவரை கர்த்தர் இந்த பிரச்சனைக்கு முடிவை அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறார். இந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை விடுவிக்க விரும்புகிறார். இது அருமையான நாட்களில் நாமும் கூட அப்படித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. குடும்பத்தில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது, சமுதாயத்தில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது, தேசத்தில் ஏராளமான பிரச்சனைகள், உலக நாடுகள் எல்லாவற்றிலும் பயங்கரமான பிரச்சனைகள். எப்பொழுது இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும்? COVID-19 என்கிறதான இந்த கொடிய வைரஸ்னால எவ்வளவு பெரிய வேதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சரீரத்தில் பலவீனம், ஏராளமான இழப்புகள், மரணம், மாத்திரமல்ல பொருளாதாரத்தில் ஏராளமான கஷ்டம், அன்றாட பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, படிப்பில், தொழிலில், பொருளாதாரத்தில் என்று சொல்லி கணக்கில் அடங்காத பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே இந்த பிரச்சனைக்கு முடிவு உண்டு. நீ எதிர்பார்த்திருக்கிற அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போகாது. ஆண்டவரை கர்த்தர் இந்த பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க விரும்புகிறார். இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க விரும்புகிறார். ஒருவேளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், 430 ஆண்டுகளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப கொடூரமான ராஜா பார்வோன் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், ஆண் குழந்தைகளை கொல்லுவதற்கும் அவன் அஞ்சவில்லை. மாத்திரமல்ல, ஜனங்களை கடுமையாக வேலை வாங்கின இந்த ஜனங்களுக்கு தகுந்த கூலியை கொடுக்க மறுத்தவன். கூலிக்கு பதிலாக அவர்களுக்கு தண்டனையே முழுவதுமாக கிடைத்தது. மாத்திரமல்ல, ஆளோட்டிகளை நிமித்தம் மிகுந்த துன்பத்தை வேதனை கொடுத்து கொண்டிருந்தான். அவர்கள் குடியிருப்பதற்கு என்று சொல்லி குடியிருப்பதற்கு வீடுகள் இல்லை, சாதாரணமான கூடாரங்களில், குடிசைகளில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய வயிற்றுக்கு கூட ஆகாரம் கிடைக்க முடியாத சூழ்நிலை, கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு இருந்த பிள்ளைகள். இந்த ஒரே ஒரு பார்வோன் ராஜா வசதியாய் வாழுவதற்கு பித்தோம், ராமசீஸ் என்கிற 2 பெரிய பட்டணங்களை கட்டி வசதியாய் வாழுவதற்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்த பிள்ளைகள். ஆனால் இந்த பிள்ளைகளோ சாதாரண குடிசைகளில், கூடாரங்களில் வாழ்ந்து கொண்டிருந்த பிள்ளைகள். அவர்கள் செங்கல் அறுத்து அந்த செங்கலை கொண்டு கட்டியெழுப்பின பட்டணங்களில் வாழ முடியாதபடி தவித்தவர்கள், முகவரியற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் ஆண்டவரை கர்த்தர் இந்த ஜனங்களுடைய கூக்குரலையும் குமரலையும் கண்ணீரையும் பார்த்த ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்ட விரும்பி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை அவர் சொல்ல விரும்புகிறார். என்னுடைய ஜனங்களின் கூக்குரலை கேட்டேன், அவர்கள் இடுகிற பெருமூச்சை நான் கேட்டேன். ஆகவே நான் நீ சும்மா இருக்க போகிறது இல்லை. யாத்திராகமம் 2வது அதிகாரம் 23, 24, 25 ஆகிய 3 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவரை கர்த்தர் அவர்களை பார்த்து தெளிவாக சொல்லுகிறார். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வேத பகுதி சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் வந்து எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டார். நான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று சொல்லுகிறது. ஆண்டவரை கர்த்தர் உங்களை நினைத்தருளி இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவை சொல்ல விரும்புகிறார். உங்களுடைய பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக முடிவு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல எதிர்பார்ப்பை ஆண்டவரை கர்த்தர் நிறைவேற்றுவார்.
நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் என்று சொல்லி வேதவசனம் திட்டம் தெளிமா சொல்லுது. ஏன் இவங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை? ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்களாக இந்த எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருக்க வேண்டும்? வேதத்தினுடைய முந்தைய பகுதி சொல்லுகிறது, அவர்கள் செய்த தவறான பாவமான செயல், சகோதரனுக்கு செய்த துரோகம். யோசேப்பினுடைய வாழ்க்கை குறிப்பை குறித்து வேதத்தை வாசிக்கும் போது சொல்லுகிறது, யோசேப்போடு கூட இருந்த உடன் பிறந்த சகோதரன், அந்த சகோதரர் எல்லாரும் இந்த யோசேப்பை நினைக்கிறார், இவனுக்கு மாத்திரம் தகப்பன் மிகவும் அன்பு காட்டார், இவனிடத்தில் மாத்திரம் தகப்பன் அதிகமாக அன்பு செலுத்துகிறார், மிகவும் நேர்த்தியான உடைகளை வாங்கி கொடுக்கிறார், போதா குறைக்கு தரிசனங்களை வேற பார்க்கிறவராக இருக்கிறார், நம்ம எல்லாரையும் பார்க்கல இவனுக்கு மட்டும் ஒரு சிறப்பான அந்தஸ்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறது என்று சொல்லி பொறாமை கொண்டு அவனுடைய சகோதரர்கள் அவனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். பாழும் கிணற்றிலே தூக்கி போடுகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட தர்க்கத்தை நிமித்தமாக அவனை வெளியே எடுத்து 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். அதில் ஆண்டவரை கர்த்தர் இந்த யோசேப்போடு கூட இருக்கிறார். இது சகோதரர்கள் உடன் பிறந்த சகோதரனுக்கு துரோகம் செய்தார்கள். அதனுடைய விளைவுதான் 430 ஆண்டுகள் அவர்கள் அடிமைகளாக இந்த எகிப்து தேசத்தில் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டார்கள். மனிதன் செய்த தவறு, பிரச்சனைகளுக்கான முக்கியமான காரணம் மனிதன் செய்கிற தவறு. தன் சகோதரனுக்கு, சகோதரிக்கு, உடன்பெறவாத சகோதர சகோதரிகளுக்கு அவர்களை தன்னுடைய மனிதர்கள் என்று சொல்லி கூட கருதாதபடி, மனிதாபிமானம் இல்லாதபடி நடந்து கொள்வதனால பயங்கரமான பிரச்சனைகளுக்குள்ள சிக்கிக் கொள்ளுகிறார். ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆனால் ஆண்டவரை கர்த்தர் இரக்கமுள்ள ஆண்டவர், எப்படியும் எக்கேடும் கெட்டு போகட்டும் என்று சொல்லி விட்டு விடுகிற தேவன் அல்ல. எப்படி ஆகியவர்களை விடுதலை ஆக்க வேண்டும், இவர்களுக்கு ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை கர்த்தர் விரும்புகிற ஆண்டவர். ஆகவே தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து, நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவரை கிறிஸ்துவான நம்மை அன்போடு கூட அழைக்கிறார். பாரத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு நிற்கிறேன் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவண்டை வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவரை கிறிஸ்துவானவர் அழைக்கிறார். வேத வசனத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதில் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 8வது அதிகாரம் அதில் 2வது வசனம், அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். மத்தேயு 8வது அதிகாரம் 2வது வசனம் தெளிவாக சொல்கிறது, குஷ்டரோகம் என்கிற கொடூரமான பெரிய வியாதி, அன்றைய நாட்களில் காலகட்டத்தில் மருந்தே இல்லை என்று சொல்கிற கொடூரமான வியாதி கொண்ட மனுஷன். இப்படிப்பட்ட வியாதி கொண்ட மனுஷன் அவன் அந்த ஆசாரியனிடத்தில், ஊழியக்காரனிடத்தில் கொண்டு போய் தன்னை காண்பிக்க வேண்டும். அந்த நிறத்தை பார்த்த உடனே, தோலிலே ஏற்பட்டதான நிறத்தை பார்த்தவுடன் இவனுக்கு குஷ்டரோகம் என்று சொல்லி தீர்ப்பு கொடுத்து விட்டான். அவன் அந்த ஊருக்குள்ளே வசிப்பதற்கு அவனுக்கு தகுதி இல்லை. பாளையம் என்று சொல்லி அழைக்கப்படுகிற கோட்டைக்கு வெளியே அவன் தங்கி இருக்க வேண்டும். அவர்களுக்கு என்று சொல்லி நியமிக்கப்பட்டு இருக்கிற இடத்துல இருக்க வேண்டும். எந்த மனிதர்களையும் அவர்களுக்கு பார்ப்பதற்கு, அவர்கள் தொடுவதற்கு அவர்கள் தகுதியற்றவர்கள். ஒரு சாக்கு போன்றதான துணியை தன்னுடைய முகத்தில் போட்டுக்கொண்டு தன்னுடைய தலை மீது போட்டு தங்களை மூடிக்கொள்ள வேண்டும். நேரடியாக பாத்திரத்தில் ஆகாரத்தை பெறுவதற்கோ, நேரடியாக யாரையும் பார்ப்பதற்கோ, சந்திப்பதற்கோ, ஊருக்குள்ள வருவதற்கோ அவர்களுக்கு அனுமதி இல்லை. அவர் ஊருக்கு புறம்பே ஒதுக்கு இடத்திலே அவர்கள் புறம்பாக்கப்பட்டவர்கள், தனிமைப்படுத்தப்பட்டவர்கள். அவர்களில் தனியே தான் வாழ வேண்டும். அவர்களை தொட்டால் தீட்டு, அவர்களோடு கூட பேசினால் தீட்டு, அது மிகவும் கொடூரமான பாவம் என்று சொல்லியே அன்றைக்கு கால வரையறை இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வழியாக அவர் வரும் பொழுது இந்த கொடிய வியாதி கண்ட இந்த மனுஷன் இயேசுவை பார்த்து கூப்பிடுகிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். 2 அருமையான வார்த்தையை இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்ன சொல்ல விரும்புகிறான்? ஆண்டவரே நான் கொடூரமான வியாதி கொண்டிருக்கிறேன், மருந்து இல்லை என்று சொல்லிவிட்டார்கள், மருத்துவம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள், மருத்துவர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். நான் வழிபட்டு கொண்டிருந்த வழிபாட்டு தலங்களிலும் எங்களுக்கு அனுமதி இல்லை, அதுவும் எங்களை அனுமதி மறுக்கப்பட்டது. நாங்கள் எல்லாரும் ஊருக்கு புறம்பே, பாளையத்துக்கு புறம்பே புறம்பாக்கப்பட்டிருக்கிறோம், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், வாழ்வு தெரியாமல் இருக்கிறோம், என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எனக்கு ஒன்று மாத்திரம் நிச்சயமாக தெரியும், இந்த குஷ்டரோகம் என்கிற கொடூர நோய்க்கு ஒரே ஒருவர் தீர்வு சொல்ல முடியும்.
ஒரே ஒருவரால் முடிவு கொண்டு வர முடியும். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். மாத்திரமல்ல, அவரிடத்தில் வந்து பணிந்து கொள்ளுகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். அந்த முழு நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு உடைய பாதப்படியில் வந்து பணிந்து கொள்ளுகிற ஆண்டவரே, நீங்க நினைத்தால் நிச்சயமாக நான் சுகமாக முடியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? என்னை தொடாதே, என்னை தொடாதே என்று சொல்லி அவர் தொட்டி அனுப்பவில்லை. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டார். மத சடங்காச்சாரங்கள் சொல்லுகிறது தொட்டால் தீட்டு என்று சொல்லி, பரவி விடும் என்று சொல்லி சொல்லுகிறது, நீ அசுத்தமானவன் என்று சொல்லி சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோ தன்னுடைய கரங்களால் அவனை தொட்டார், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். உனக்காகத்தான் இந்த உலகத்துக்கே நான் கடந்து வந்திருக்கிறேன், உன்னை தேடிதான் வந்திருக்கிறேன், உன்னுடைய பிரச்சனைக்கு முடிவை கொடுக்கும்படியாகத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீ அதெல்லாம் இழந்து போனாய், அதெல்லாம் கொடுப்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தன்னுடைய கருணை நிறைந்து கரங்களால் அவனை தொட்டு அவனை சுகமாக்கினார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். சித்தம் என்று சொன்னால் விருப்பம். என்னுடைய விருப்பம் நீ சுகமாய் வாழ வேண்டும் என்பதுதான். ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் சுகமாய் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நீ நோயோடு கூட முழுவதுமாக உடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. உடைய பண கஷ்டத்தோடு கூட, கடன் பிரச்சனையோடு கூட, வேலையில்லா திண்டாட்டத்தோடு கூட, தொழில் நஷ்டத்தோடு கூட நீ வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. உன்னை தொட்டு சுகமாக்க வேண்டும், உனக்கு விடுதலை தர வேண்டும், உனக்கு வாழ்வு தர வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவனையும் அப்படித்தானே சொன்னார், உன்னுடைய குஷ்டரோகம் முற்றிலுமாக நீங்கி சுகமாய்ப்போ என்று சொல்லி ஆண்டவரை கர்த்தர் அவனை அனுப்பி வைக்கிறார். இந்த அருமையான காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை கர்த்தர் ஒரு நம்பிக்கையின் செய்தியை தருகிறார். நிச்சயமாக ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி இந்த இயேசுவை மாற்ற நோக்கி பார்த்து, ஆண்டவரே இன்றைய பிரச்சனைக்கு ஒரு முடிவை தாரும் என்று சொல்லி அவர் நோக்கி பார்த்து கூப்பிடுவாயா? நிச்சயமாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து குடும்ப பிரச்சனையை ஆண்டவர் மாற்றுவார், இப்படி வியாதி ஆண்டவர் மாற்றுவார். எப்பேற்பட்ட அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி, வேதனையாக கண்ணீராக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாற்றுவார். ஆண்டவருடைய முகத்தை மாற்ற நோக்கி பார்த்து ஜெபம் செய்வாயா? நிச்சயம் ஆண்டவரை கர்த்தருடைய வாழ்வு நன்மைகளை அருளி செய்வார். வேதவசனம் திட்டம் தெளிமா சொல்லுது. யோசுவாவின் புத்தகம் 21வது அதிகாரம் 45வது வசனத்தை அவர் சொல்கிறார், கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. மாத்திரமல்ல, சங்கீதக்காரர் தாவீது அருமையா சொல்கிறார். சங்கீதம் 62வது சங்கீதம் 5வது வசனத்துல என்னுடைய ஆத்மாவோடு கூட பேசுகிறார், என் ஆத்மாவே தேவரையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இன்னொரு விதத்தில் சொன்னா, நான் நம்பி இருக்கிறது அவரிடத்திலிருந்து வரும், நான் ஆண்டவரை எதிர்பார்த்து இருக்கிறேன், அவரிடத்திலிருந்து எனக்கு ரட்சிப்பு வரும், விடுதலை வரும், வாழ்வு வரும், சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சியும் வரும் என்று சொல்லி நம்பிக்கையை வார்த்தையை சொல்லுகிறார். ஆண்டவரை கர்த்தர் உங்களை நிச்சயமாக அப்படி நடத்துவார். அருமைய வேதவசனம் சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி தாமஸ் ஆல்வா எடிசனை குறித்து ஒரு அருமையான குறிப்பு இப்படி சொல்லுகிறது. தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய செவிப்புலனை இழந்து ஒரு அருமையான குழந்தை, சின்ன வயது கடினமான சூழ்நிலை வழியாக வளர்க்கப்பட்டவர். இந்த அருமையான மின்சார பல்பை கண்டுபிடிப்பதற்காக 19 ஆண்டுகள் போராடினவர். 19 ஆண்டுகள் போராடின அந்த மனுஷன் 1000 வழிமுறைகளை கண்டுபிடிக்கிறார். 1000 முறை அது முயற்சி செய்து எப்படியாகிலும் எரிய வைத்து விட வேண்டும் என்று சொல்லி, இந்த உலகம் வெளிச்சத்தை காண வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறார். ஆனால் இந்த 1000 முறைகளிலும் அவர் தோற்று போகிறார். உலகம் முழுவதுமாக சொன்னார், மக்கள் மனிதர்கள் சொன்னார், நண்பர்கள் சொன்னார்,
நீ இந்த மின்சார பல்பை கண்டுபிடிக்கவே இயலாது என்று சொன்னேன். ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசன் இப்படியாக ஒரு இடத்துல சொன்னார், அன்பு சகோதரர்களே, இந்த 1000 முறையில நிச்சயமாக இந்த மின்சார பல்பை கண்டுபிடிக்க இயலாது என்று சொல்லி முயற்சித்த அண்மையான தாமஸ் ஆல்வா எடிசன் இறுதியாக சிறப்பான இந்த மின்சார பல்பை கண்டுபிடித்து இந்த உலகத்துக்கு கொடுத்தார். ஒரு நாளும் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. ஒவ்வொரு இருளுக்கு பக்கத்திலும் ஒரு விடியல் காத்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். ஆண்டவரை கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களை மேன்மைப்படுத்த போகிறார், உயர்த்த போகிறார். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தருவார். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை சொல்லி இருக்கிறார். ஐயோ, என்னுடைய வேலை போயிட்டு, வேலை இழந்து நிற்கிறேன், எப்படி எனக்கு வேலை கிடைக்க போகிறது, என்னை எப்படி தொழில் செய்ய போகிறேன், தொழிலெல்லாம் நின்று போயிட்டு, என்னுடைய தொழிற்சாலைகள் நின்று போயிட்டு, என்னுடைய படிப்பு பாதையில் நின்று போயிட்டு, ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து என்ன செய்ய போகிறோன்னு சொல்லி தெரியல என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை ஆண்டவரை கர்த்தர் வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் அவர்கள் கதறி கொண்டிருந்தார். குடிக்கிறதற்கு தண்ணீர் இல்லை மோசே, நாங்கள் என்ன செய்யட்டும், வனாந்தரத்தில் சாக போகிறோம் என்று சொல்லி அவள் முறுமுறுத்தார். ஆனால் மோசே ஆண்டவர் நோக்கி முறையிட்டார், ஆண்டவரே, ஜனங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களப்பா, மாறாவு என்கிற இந்த இடத்துல வந்து கசப்பாக இந்த தண்ணீர் இருக்கிறது, நான் என்ன செய்யட்டும்? ஸோ மரத்தை காண்பித்து இதை வெட்டி அந்த தண்ணீரில் போடு என்று சொன்னார். அந்த தண்ணீர் இனிமையாக மாறியது. உங்கள் வாழ்க்கை பயணத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை மரத்தில் துவங்கின அந்த நேசர் உடைய வாழ்வை மாற்றி அமைக்க விரும்புகிறார். அவரை நோக்கி பார்த்து கூப்பிடுவீர்களா? நிச்சயமாக ஆண்டவரை கத்து பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை சொல்லுவார். உடைய நம்பிக்கை வீண் போகாது.
இப்போது இந்த அருமையான வேளை சமூகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய கிருபை ஒவ்வொருவர் மீதும் நிறைவாய் தங்கி இருப்பதா. இப்போது இந்த அருமையான வார்த்தையை இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் தெய்வீக வல்லமையினால் கிருபையினால் நிறைத்தருளுவீரா. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள், என்னென்ன பிரச்சனைகள் என்னுடைய வாழ்வில் முடிவடைய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கிறார்கள், எல்லா பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொடுத்து ஒரு புதிய திட்டத்தை பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம் செலுத்து. அருமையான குழந்தைகளுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர், நிறைய பிள்ளைகளை கையில் எடுத்து அனைத்து முத்தமிட்டு ஆசீர்வதித்தது கிருபையை சூழ்ந்து கொள்ளிட்டு வேலைவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்கும் மீட்டர் விசேஷமா படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்படி சமூகத்துல விசேஷம் அன்றாடி ஜெபிக்கும். ஆண்டவரே, இந்த வருஷத்துல தேர்வு எழுத முடியல, படித்து முடித்து தேர்வுக்கு காத்திருக்கிறோம், இன்னும் தேர்வு எழுதவில்லை என்று சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிற 10th படிக்கிற பிள்ளைகளுக்கு 11th பிள்ளைகளுக்கு அவங்க சமூகத்துல ஜெபிக்கிற ஆண்டவரே, பிள்ளைகள் எல்லா தேர்வுகளை எழுதுவது கிருபை செய்கிறார். செமஸ்டர் எக்ஸாம் எழுத போற பிள்ளைகளுக்கு விசேஷமா ஜெபிக்கிறோம். ஆண்டு வல்ல கரத்தினுடைய பிள்ளைகளை தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீரா. கற்றுக்கொண்டவர்கள் எல்லாவற்றையும் நினைவுபடுத்தி கொடு. சிறப்பாய் தங்களுடைய தேர்வுகள் எழுதி 100க்கு 100% மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற கத்த கிருபை கொடுப்பீரா. ஈசாக்கு 100 மடங்கு பலன் பெற்றது போல பிள்ளைகள் 100 மடங்கு பலன் பெற கத்த நீ கிருபை கொடுப்பீரா. வல்லக்கரம் கூட இருக்கட்டும். படித்து முடித்து வேலைக்கு எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கா அன்பு சகோதர சகோதரிகள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தின் நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்ளட்டும். திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே, ஏற்ற நேரத்தில் ஆண்டவரை கத்த தாமே குடும்பமாக்கி திருமண வாழ்வை நீர் ஆசீர்வதிப்பீரா. நல்ல செய்தி கேட்க போது நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கணவன் மனைவி இணைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிக்கு நம்முடைய சமூகத்திலே மன்றாடி ஜெபிக்கிற ஆண்டவரே, எல்லார வாழ்க்கை குடும்ப வாழ்வு சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கட்டும், சமாதானம் நிறைந்ததாக இருக்கட்டும், மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கட்டும். எல்லா கணவன் மனைவிகளே இருக்கிறதான பிரச்சனைகளை மாற்றுவீரா. எல்லா பிரச்சனைகளும் மாறி போகட்டும், சமாதானம் பெருகட்டும், அன்பு பெருகட்டும், சந்தோஷம் பெருகட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறவர்தான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதா. குழந்தைக்கு எதிர்பார்த்திருக்கிற தம்பதிக்கு விசேஷமா ஜெபிக்கிறான். ஆண்டுடைய கிருபையின் கரத்தினாலே தொட்டு மனுஷனால் முடியாது, மருந்துகளால மருத்துவர்களால கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை ஆண்டவரை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஏற்ற நேரத்தில் ஒரு போதி காலகட்டத்தில் ஒரு குமாரை அணைத்து கொண்டிருப்பா என்று சொன்ன ஆசீர்வாதமான வார்த்தையின்படி கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்வில் ஆசீர்வதிப்பீரா. சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி பெருகட்டும். தொழில நஷ்டம் ஆண்டவரே, வேலை இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே, வேலை இழந்து நிற்கிற ஆண்டவரே, வீடு இல்லை, சொத்து இல்லை, ஆஸ்தி இல்லை என்று சொல்லிச்சு, எந்த விதமான வருமானம் இல்லைன்னு சொல்லி ஏங்கி நிற்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கும் அன்பு சகோதர சகோதரி ஆசீர்வதிப்பீரா. விவசாய பெருமக்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, விவசாயத்தில் ஏராளமான நஷ்டம், தொழில் விவசாயத்துல எதிர்பார்த்த மேனி கிடைக்கல, விளைச்சல் கிடைக்கல, விளைச்சலை விற்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போனது. மழையினால கஷ்டப்பட்டு இருக்கிறோம், வெயிலினால கஷ்டப்படுகிறோம், அப்படி ஊரிடம் உத்தரவுனால கஷ்டப்பட்டு வந்து சொல்லி எல்லாவற்றையும் இழந்து இருக்கிறோம் சொல்லி வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீரா. அப்படி வெள்ளாமைகள் ஆசீர்வதிக்கப்படும், விளைச்சல் ஆசீர்வதிக்கப்படும், நல்ல பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் அனுகிரகம் செய்வீரா. வல்ல கரத்தின் ஆசீர்வதி. தொழில் செய்கிற தொழிலாளர்களுக்கா, தொழில் அதிபர்களுக்கா, முதலாளிகளுக்கா, அச்சன் தகப்பனை தொழில் செய்கிற அனைத்து அன்பு சகோதர சகோதரிகளுக்கா, வியாபாரம் செய்கிற வியாபார பெருமக்களுக்கா ஜெபிக்கிற ஆண்டவரை கர்த்தருடைய பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதித்தார்கள். எதையெல்லாம் இழந்து போனார்களோ ஆண்டவரை கர்த்தர் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்து பல்லாயிரம் மடங்கு உயர்த்தி கனப்படுத்துவீரா. நீ கோடா கூடிய பெருகுவாயாக என்று சொல்லி கர்த்தர் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆசீர்வாதத்தையும் புதிய திட்டங்களையும் தீர்மானங்களையும் தொழில்களின் பிள்ளைகளுக்கு அருளி செய்து ஆசீர்வதித்தர்கள். யோபுடைய முன்னிலைமை பார்க்கிற பின்னிலைமை ஆசீர்வதித்த ஆண்டவர் தாமே நாட்களை நீர் அவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுக்க எங்கள் ஜெபிக்கிறதற்காக அரசு துறையில் தனியார் பணி செய்கிற ஒருவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரை கர்த்தரின் உயர்வுகளை மேன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அன்றாட கஷ்டப்பட்டு உழைக்கிற நம்முடைய பிள்ளைகள் என்னுடைய கிருபையினால் ஆசீர்வதிக்கப்படி ஜெபிக்கிற ஆண்டவரை வேறு சிந்தி படுகிற பிள்ளைகள் ஆண்டவரை ஆண்டவரை கர்த்தரதற்கான நிறைவான பலனை கொடுத்துள்ளார். கண்ணீரோடு பிள்ளைகள் கஷ்டப்படுகிற பிள்ளைகள் கம்பீரத்தோடு நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும், சிறந்த மேன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனைவரும் செய்தார் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு வரையும் தொட்டு நீங்க சுகப்படுத்துங்க ஆண்டவரை. சுகமாய் வாழ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இப்போதும் ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் இந்த வல்லமையின் கரம் நீட்டப்படுவதா, சுகம் உண்டாகுவதா, விடுதலை உண்டாகட்டும்,
பிரச்சனைகள் ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்திய தேசத்துக்காக விசேஷமாக ஜெபிக்கும். பாரத பிரதமருக்கா, அமைச்சர்களுக்கா, முதல் மந்திரிகளுக்கா மற்றும் அனைத்து ஆண்டவரை அமைச்சர்களுக்கா, எம்எல்ஏக்களுக்கு, எம்பிக்களுக்கா, அரசு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரை இந்த வல்ல கரத்தினால விசேஷமாக வழி நடத்துவீரா. விசேஷ ஞானத்தை அறிவியை கொடுங்க ஆண்டவரை, விசேஷ கிருபைகளை கொடுங்க ஆண்டவரை, வழிநடத்தலை கொடுங்க ஆண்டவரை. சிறப்பாக தேசத்திற்கு தேவையான நல்ல திட்டங்களை வழங்குவதற்கு அனுகிரகம் செய்யும். எல்லா பொருளாதார கஷ்டங்கள் மாறட்டும், பொருளாதாரத்தை வளர்ச்சி பெற்ற நாடாக விளங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை ஜெபிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த கோவிட்-19 தங்களை முழுவதும் முன்னிறுத்தி ஈடுபட்டு கொண்டிருக்கிற, சேவை செய்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கா, உயர் அதிகாரிகளுக்கா ஜெபிக்கிறவர்களா, விசேஷமா சுகாதாரத்துறைக்காக ஜெபிக்கிறோம், அமைச்சர் பெருமக்களுக்காக ஜெபிக்கிறோம், மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம், செவிலுக்காக ஜெபிக்கிறோம், ஏற்றுமணியில் ஈடுபட்டு இருக்கிறதான தூமிய பணியாளர்களுக்கா, இன்னும் அனைத்து அலுவலர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரை இந்த வல்ல கரத்தினால் மூடி பாதுகாத்துக் கொள்வீரா. எந்த தீங்கும் விலகாதபடி விசேஷமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. இப்படி காவல்துறையினருக்கு விசேஷமா ஜெபிக்கிற ஆண்டவரை, இரவு பகல் பாராமல் உழைக்கிற பிள்ளைகள் இப்படி பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஏற்பட்டிருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றி கர்த்தருடைய பாதுகாத்துக் கொள்ளும், குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதி வல்ல கரத்தை அர்ப்பணிக்கிற ஆண்டவரை. உலக நாடுகளை எங்கிலும் இருக்கிற அன்பு சகோதர சகோதரர்கள் விசேஷமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடூர வாதையில் இருந்து குடும்பத்தையும் பிள்ளைகளை உலக நாட்டு மக்களையும் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறான். எல்லா நாடுகளிலும் தொழில பொருளாதாரத்தில் கஷ்டத்தையும் துன்பத்தையும் வேதனையும் பின்னடைவில் தங்கி இருக்கிற பிள்ளைகள் மீண்டுமாக புத்துயிர் பெற்று புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி ஆண்டவர் புதிய ஆசீர்வாதத்தை நன்மையை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். உடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவினால் எல்லாமாகும் என்று சொன்ன ஆண்டவர் தாமே வல்ல கரத்தினால் ஆசீர்வதிச்சு உயர்த்தின தகப்பனே. எல்லா பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொடுக்கிற ஆண்டவர் இந்த கோவிட்-19 ஒரு முடிவை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நம்பிக்கை வீண் போகாது சொன்ன ஆண்டவர், நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற புதிய ஆசீர்வாதத்தையும் புதிய நன்மையும் புதிய துவக்கத்தையும் இது கொடுத்து ஆசீர்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் ஆலயங்களை திறந்து ஆண்டவரை ஆராதித்து இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தி இப்படி சன்னிதானத்தில் துதித்து மகிமைப்படுத்த போற தயவுக்காக நன்றி செலுத்திக் கொள்ளுகிற ஆண்டவரை அந்த எதிர்பார்ப்போடு கூட இப்படி சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரும் நிறைவேற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். தனிமையில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரே துணையா இருக்கிறது. வீடு வாசல் சொத்து சுதந்திரம் எல்லாவற்றையும் இழந்து வேதனையோடு நிற்கிற பிள்ளைகள், தனிமையில வாழ்கிற பிள்ளைகள், ஆண்டவரை கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கா குழந்தைகளுக்காக சமுதிரம் அந்தாடி ஜெபிக்கிறோம். பரம தகப்பன் ஒவ்வொரு முகத்தில் வடிகின்ற கண்ணீரை தொடை தருவீரா. இந்த பிரச்சனைகளுக்கு, பாடலுக்கு, உபத்திரவுகளுக்கு ஒரு முடிவினை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தலும் நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற காமஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இதுவரை சதாகாலம் தங்கி இருப்பதாக.